வணக்கம். இந்த வீடியோல சிறுத்தைகள் பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அது மூலமா சிறுத்தைகள் எதுல சிறந்து விளங்கக்கூடிய விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேக்ட் நம்பர் 1. உலகத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் அதிவேகமாக ஓடக்கூடிய விலங்குனா அது இந்த சிறுத்தைகள் தான். இது எவ்வளோ வேகமாக ஓடும் அப்படின்னா மணிக்கு 112 முதல் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். அது ஓட ஆரம்பித்த 3வது செகண்ட்லேயே 96 கிலோமீட்டர் ஸ்பீடில் அதால் ஓட முடியும். பொதுவாக எந்த ஒரு விலங்குமே ஓட ஆரம்பிச்சதுன்னா படிப்படியாக தான் அதோடைய வேகத்தை கூட்ட முடியும். ஆனால் சிறுத்தைகள் ஓட ஆரம்பித்த 3வது செகண்ட்லேயே 96 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும் அப்படின்றது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஸோ இது வேகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய விலங்கு. ஃபேக்ட் நம்பர் 2. சிறுத்தைகள் பூனை குடும்பத்தை சார்ந்த விலங்கு. அந்த பூனை குடும்பத்தில் 4வது மிகப்பெரிய விலங்கு தான் இந்த சிறுத்தைகள். பெரும்பான்மையான சிறுத்தைகள் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அண்ட் சைனாலையும் சிறுத்தைகள் இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 3. புலி உருமுற மாதிரியோ அல்லது சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரியோ இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளமாக இதோடைய குரல் வளம் இல்லை. இது பயப்படும் போதோ அல்லது சந்தோஷமான நேரத்திலேயோ சிறிய அளவில் ஒரு ஒலி எழுப்பும். அவ்வளோதான் இதோடைய குரல் வளம். ஃபேக்ட் நம்பர் 4. என்னதான் இந்த சிறுத்தைகள் அதிவேகமாக ஓடிப்போய் அதோடைய இரையை வேட்டையாடினாலும் ஒரு சிறுத்தை மற்ற சிறுத்தைகள் கிட்ட ஃபைட் பண்ணுறதை பெரும்பாலும் விரும்புறதில்ல. அந்த சண்டையை முடிஞ்ச அளவு தவிர்க்க தான் பார்க்கும் இந்த சிறுத்தைகள். ஃபேக்ட் நம்பர் 5. இதோடைய வாழ்விடம் அப்படின்னு பார்த்தோன்னா இது அதிகப்படியான புதர்கள், புல்வெளிகள் மற்றும் மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வாழும். இது அதிகப்படியான நேரத்தை மரங்களில் தான் செலவிடும். ஏன்னா இது வேட்டையாடின உணவை மற்ற விலங்குகள் இதுகிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதால இது வேட்டையாடி சாப்பிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய உணவை மரத்துக்கு மேலே கொண்டு போய் பாதுகாத்து வச்சுக்கும் இந்த சிறுத்தைகள். அதனாலேயே இது அதிகப்படியான நேரத்தை மரங்களில் செலவிடும். அது நிறைய நேரங்களில் மரத்தில் தூங்கவும் செய்யும், மரத்தில் வேகமாகவும் ஏறும். இதுக்கு இருக்கக்கூடிய நீளமான சிறுத்தைகள் மரத்தில் ஏறத்துக்கும் சரி அது உறங்குறதுக்கும் சரி ரொம்பவே உதவியாக இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 6. சிறுத்தைகள் குதிரை, மான், முயல் இது மாதிரியான விலங்குகளை தான் அதிகமாக வேட்டையாடும். இது வேட்டையாடக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலை நேரமும் அதிகாலை பொழுதும். ஃபேக்ட் நம்பர் 7. இதோடைய உடல் அமைப்புன்னு பார்த்தோம்னா நீளமான வால், நீளமான கால் மற்றும் நீளமான உடல் முழுவதும் புள்ளிகள் நிறைந்து காணப்படும். அந்த புள்ளிகள் கருமை நிறத்திலும் அதோடைய உடல் முழுவதும் இளம் மஞ்சள் நிறத்திலும் காணப்படும். இதோடைய தலை சிறியதாக இருக்கும். இதோடைய அதிகபட்ச உடல் எடை 65 கிலோ வரைக்கும் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 8. சிறுத்தையோட கர்ப்பகாலம் 98 நாட்கள். சிறுத்தை குட்டிகள் பிறக்கும்போது வெறும் 300 கிராம் வெயிட்டில் தான் இருக்கும். இதனாலேயே கழுகு மற்றும் ஓநாய்களால் இந்த சிறுத்தை குட்டிகள் அதிகமாக வேட்டையாடப்படுது. ஃபேக்ட் நம்பர் 9. சிறுத்தையோட கண் பார்வை ரொம்பவே ஷார்ப்பானது. நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் இது ரொம்பவே சுலபமாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். சிறுத்தையோட கண் பார்வை ரொம்பவே தெளிவாக இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 10. சிறுத்தைகளுடைய அதிகபட்ச ஆயுட்காலம் 10 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். நல்ல ஒரு பாதுகாப்பான சூழலில் இது இருக்கும்போது இதோடைய ஆயுட்காலம் 14 ஆண்டுகள் வரைக்கும் நீடிக்கும். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் சிறுத்தைகள் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். அது மூலயமா சிறுத்தைகள் வேகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய விலங்கு அப்படின்னு தெரியுது. அதுதான் அதோடைய பலமும் கூட. அது மட்டும் இல்லாமல் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள்லேயே அதிகமான வேகத்தில் ஓடக்கூடிய விலங்குனா அது இந்த சிறுத்தைகள் தான். ஸோ வேகத்தில் இதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய விலங்கு காட்டில் வேறு எதுவுமே இல்லை. வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோவில் சிறுத்தைகள் பற்றி வேறு ஏதாவது ஃபேக்ட்ஸ் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.